நாங்கள் போற்றுகின்ற எங்கள் அன்னை தமிழ் மொழியை எவன் பழித்தாலும் அவனை மிதி விடாத. இந்த கொரோனா வைரஸுக்கு பிறந்தவன் இருக்கான் கச்சிராஜா. பார்ப்பனர்கள் எப்போதும் நேருக்கு நேரா பேச மாட்டான். பார்ப்பனர்கள் வஞ்சகத்தாலே வீழ்த்துவான். அந்த கச்சிராஜா தான் நேருக்கு நேரா பேசுறான். எல்லாரையும் பேசுறான். அவரை கைது பண்ணு, இவரை கைது பண்ணுன்னு பேசுறான். இப்படி பேசுறானே, நம்பால்தானே இப்படி பேசுவானு காரை கூட்டிக்கிட்ட ஒரு ஆள்கிட்ட கேட்டா, இந்த மாபா பாண்டியராஜன் என்று ஒரு பேரறிஞர் ஒருத்தர் இருக்கிறார். உலகம் முழுவதும் வாழ்கின்ற 12 கோடி மக்களின் உயிராக போற்றுகின்ற எங்கள் அன்னை மொழியை ஒரு பார்ப்பனன் திட்டுகிறார். எதிர்த்து கேட்க துப்பில்லை என்றால் இந்த மந்திரி பதவி எதுக்கு? மயிருக்கா? எதற்கு அந்த பதவி? எதுக்குடா பதவி? எந்த மொழியின் துணை இல்லாமல் தனித்து இயங்கக்கூடிய மொழி எங்கள் அன்னை தமிழ் மொழி. வேறுபல் துயிலின் உடங்கி அகில் சுமந்த ஆழமுழு முதல் உருட்டி வேரல் பூவுடை அலங்கு சினை புலம்ப வேர்கிண்டு வெண்பெரு நெடுவரை பருதியில் தொடுத்த தங்கமல் அழல்லால் சிதைய நண்பல் ஆசினி முதுசொலை கலாவை கோம்படு மாமுக முசுகளை படிப்ப பூணுதல் இரும்பிடி குளிர்ப்ப வீசு வரும் களிற்று முத்து உடை வான் கிற்று முழுமுதல் துமையனல் பொன்மணி நிறம் கிளற பொன்கொழியா வாழை முழுமுதல் துமைய தாளை இளநீர் விழுகுலை உதிரத்தாக்கி கரிகுடி கரும்புனார் சாய பொறிபுற மடநட மஞ்சை பலவுடன் வெறிய கோழி வயபுட இரிய கல்லோடு குறுமயிர் யாக்கை குடாடி ஒளியம் பெருங்கல் விடர் அலை செறிய கருங்கோட்டு ஆமானல் ஏறு சிலைப்ப சேன் என்று இழுமன இழிதரும் அருவி பழமுதிர் சோலை மலை கிளவுன என்றால் மலை உச்சியில இருந்து அருவிய கொட்டுமே. அன்புக்குரியவர்களே, அவ்வளவு அழகு மொழி உலக வரலாற்றிலே எங்கள் அன்னை தமிழ் மொழியை போல வேற எந்த மொழிதான் இருக்கிறது? என் தாய்மொழி தமிழுக்கு இல்லாத சிறப்பு உலகத்தில் எந்த நாய்மொழிக்கடா இருக்கிறது? நாய்களே, எந்த நாய்க்கு இருக்கிறது? தஞ்சை பெருவுடையார் கோவில் குடமுழக்கு விழா தமிழிலே ஓத வேண்டும் என்று உலக தமிழ் பேரறிஞர்களின் ஆவல், தமிழ் மக்களின் ஆவல். நீதிமன்றத்துக்கு சென்றோம். நீதிமன்றம் தமிழிலும் ஓதலாம், தமிழிலும் வழிபடலாம் என்று சொன்னது. இது முதல் வெற்றி. திருச்செந்தூரின் கடலோரத்திலே செந்தில்நாதம் அரசாங்கம் நடக்கும். செந்தமிழ்நாட்டிலே எங்கள் அண்ணன் சீமானின் அரசாங்கம் விரைவிலே நடக்கும். தமிழில் மட்டும்தான் ஓத வேண்டும் என்கிற நிலையை அன்றைக்கு எங்கள் அரசு எடுக்கும். இது சத்தியம். உடனே குதிக்கிறார்கள். இந்த கொரோனா வைரஸுக்கு பிறந்தவன் இருக்கான் கச்சிராஜா. எப்படி தமிழ்ல ஓதலாம்? எப்படி ஓதலாம்? எப்படி ஓதலாம்? எங்க ஆத்தா மொழியில ஓத வேண்டியதுன்னு என்னடா? என்ன இல்ல கணேசன், இந்த கச்சிராஜா திங்கிறது எங்க வீட்டு சோறு. பார்ப்பனர்கள் எப்போதும் நேருக்கு நேரா பேச மாட்டான். பார்ப்பனர்கள் வஞ்சகத்தாலே வீழ்த்துவான். அந்த கச்சிராஜா தான் நேருக்கு நேரா பேசுறான். பார்ப்பனர் நால்வர் சேர்ந்திடில் ஒருவனுக்கு ஒருவன் குந்தல் பகை பூசல் பொறாமை மற்றும் ஆர்ப்பரிப்பு ஏதுமின்றி அவனின வேருக்குள் நீரை வார்ப்பதப்படி நம் தமிழினத்தை தூர்ப்பதப்படி என்று எண்ணுவார். அந்தோ இந்த உலகத்தில் தோன்றிய முதல் குடியானம் செந்தமிழினத்தில் நால்வர் சேர்ந்திடில் ஒருவனுக்கு ஒருவன் குந்தல் குத்தல் குடைதல் குளிபறித்தல் எல்லாம் சந்தையில் நடப்பதைப் போல நடந்து போகும். ஒருவனை ஒருவன் ஏய்ப்பான், ஒருவனை ஒருவன் மாய்ப்பான். எல்லாம் திரண்டு வரும்போது ஒருவனை ஒருவன் மாய்ப்பான். எருவாக பயனாகின்ற ஒருவனை எல்லோரும் இணைந்தே எதிர்ப்பான் என்று பாவலரேர் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். பாப்பான் பவ்யமா இருப்பான். இந்த கச்சிராஜா மட்டும் எதற்கெடுத்தாலும் பேசுறான். எல்லாரையும் பேசுறான். அவரை கைது பண்ணு, இவரை கைது பண்ணுன்னு பேசுறான். இப்படி பேசுறானே, நம்பால்தானே இப்படி பேசுவானு காரை கூட்டிக்கிட்ட ஒரு ஆள்கிட்ட கேட்டா, அவங்க அப்பா கரிகர சர்மா காசிக்கு போனப்ப நம்பால ஓசில மங்களம் பாடிட்டான் ஒருத்தன். அதனாலதான் இவ்வளவு வீரா போட பேசுறான்றான். நீ யாரு? நீ யாரா? முதல்ல எங்கள் தமிழை பற்றி, தமிழர்களை பற்றி இழிவாக பேசுவதற்கு இந்த மண்ணிலே எவனுக்கு தகுதி இருக்கிறது? நாங்கள் யார்? நீ ஓதி பிழைக்கிறவன், நாங்கள் உழுது பிழைக்கிறவர்கள். நாங்கள் மாட்டுப்பால் குடிக்கிறவர்கள், நீ மாட்டு மூத்திரம் குடிக்கிறவன். நீ கற்பப்பையை வாடகைக்கு விட்டு பிழைக்கிறவன், நாங்கள் கற்புக்காக உயிரை கொடுக்கிற மான தமிழினத்திலே பிறந்தவர்கள். நாங்கள் யார்? முன்னன் தோன்றிய நிலத்திலே முகிழ்ந்தவர், மூத்த தமிழ்மொழி குணரில் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர், திசையெல்லாம் சென்று உலகை அளந்தவர், இன்னரும் இன்னிசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவலம் தேயத்து இளமையர், என்ன வியப்படா நாங்கள் தமிழர்கள். வான்முகில் மலையிடை வாழ்க்கை தொடங்கியர், வளர்ந்தரும் குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர், தேனுமில் முள்ளம் மருதம் நெய்தலை தீராய்ந்து நல் இல்லறம் வகுத்தவர், காந்தரு பொருளும் கடனையும் கண்டவர், கடல் பரப்பையும் கடந்தவள் சென்றவர். ஏன் தம்பி தெரியுமா? நாங்கள் தமிழர்கள். சொல்லை சொல்லொடு பொருத்திய சுடர்மிகு உணர்வினுக்கு உருவம் வரைந்தவர், வில்லினை புலியை கயலை வெள்ளை பனிமலை உச்சியில் பொறித்தவர், எல்லை புகழினர். நாங்கள் தமிழர்கள்.
தொன்று தொட்ட பெருமையின் தோன்றல்கள், தோல்வி என்பதே தோன்றினா வீரர்கள். கன்று முட்டிய பாலை குடிப்பினும் காதலில் வீரத்தில் எச்சில் காணாதவர். கன்று முட்டிய பாலை குடிப்பினும் காதலில் வீரத்தில் எச்சில் காணாதவர். குன்றையும் மலையையும் கொடையாய் வழங்கிய கோடி இலக்கணம் இலக்கியம் கண்டவர். காற்றையும் கையில் பிடித்து பழகியோர், கல்லையும் கூழ்வோல் கரைத்து குடிப்பவர். ஆற்றை மறித்து அணை கட்டி பாய்ச்சியோர், அண்டவெளி கதிர் மண்டலம் அளந்தவர். கூற்றை எதிர்த்தவர், கொள்கை வகுத்தவர். ஏற்றமென சொல்லுவோம் நாங்கள் தமிழர்கள் என்று. எங்களை பழிப்பது என்ன? இந்த நாட்டில் 2 ஜோக்கருடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அவன் பேசுறான். இந்த மாபா பாண்டியராஜன் என்று ஒரு பேரறிஞர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் சொல்றார், தமிழை விட சமஸ்கிருதம் உயர்ந்த மொழி. அவன் ஒரு பாப்பானுக்கு பிறந்தவன். இன்னொருத்தர் இருக்கான், ராஜேந்திர பாலாஜின்னு ஒருத்தன். அவன் உலக அறிவாளி, அரிஸ்டாட்டிலோட அத்தம் மகன். பாரதிய ஜனதா கலட்டி போடுகின்ற பாவாடையை தினமும் துவைத்து கொடுக்கிற வேலையை சுத்தமாக செய்து கொண்டிருக்கிறவன். ஒரு மந்திரி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். நீ தமிழர் நிலத்திலே வாழ்கிறவன். உலகம் முழுவதும் வாழ்கின்ற 12 கோடி மக்களின் உயிராக போற்றுகின்ற எங்கள் அன்னை மொழியை ஒரு பார்ப்பனன் திட்டுகிறார். எதிர்த்து கேட்க துப்பில்லை என்றால் இந்த மந்திரி பதவி எதுக்கு? மயிருக்கா? எதற்கு அந்த பதவி? எதுக்குடா பதவி? சொல்லு. இப்படியா இந்த அடிமை வேலைக்கா? ராஜேந்திர பாலாஜின்னு ஒருத்தர் அமெரிக்காவுக்கு போனார். இப்ப மந்திரி போய்தான் அமேசான் காடுகளுக்குள்ள போய் அங்க இருக்கிற அரிய வகை மிருகங்களை பார்க்கணும்னு போயிட்டான். போய் பார்த்தா மிருகம் எது இவன் எதுன்னு தெரியல. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. என்னடா ஒரே மாதிரி இருக்க, எப்படா பாக்குறதுன்ட்டு என்ன முதலமைச்சர் வேற இங்க இருக்கிறார் எடப்பாடி, அவர் போகல. இவனை எப்படா திரும்பி மீட்டு கொண்டு வர்றது, காட்டுக்குள்ள கொண்டாந்து விட்டமே என்று அதிகாரிகள் திகைத்து போய் நிக்கிறான். அப்ப அதுல ஒரு புத்திசாலி அதிகாரி இவனை எப்படியாவது மீட்டணுமேன்ட்டு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கான், ஒரே ரகமா இருக்கான், என்னடா செய்யறதுன்ட்டு அப்படியே யோசிச்சான். யோசிச்சு புரட்சி தலைவி அம்மா வாழ்கன்னு அந்த அதிகாரி ஒரு உருவம் மட்டும் கீழே விழுந்துச்சு கும்பிட்டு. தூக்கடா இவன் தான் ராஜேந்திர பாலாஜின்னு கொண்டாந்துட்டான். இந்த அடிமை புத்திக்கா? இதுக்கா? இதுக்கா? உன் மொழிய பேசுறான். தேரும் தோறும் இனிதாம் தமிழ் என்கிறார் தஞ்சன் வாணன் கோவையார். இருந்தமிழே உன்னால் இருந்தேன், இமையோர் விருந்தமிழ்து என்றாலும் வேண்டேன் என்கிறார் ஊவேசா. தேனும் பாலும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்துனக்கு நான் தருவேன். கோடம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 என்று யாசிக்கிறாள் நமது பாட்டி ஔவை. இறைவன் என்னை படைத்ததே தமிழுக்கு தொண்டு செய்யத்தான் என்கிறார் நமது பாட்டன் திருமூலர். தமிழன் என்றோர் இனமுண்டு, தனித்து அவருக்கு ஒரு குணமுண்டு. அன்பே அவனது வழியாகும், அமிழ்தம் அவனது மொழியாகும் என்று நமது பாட்டன் நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் பாடுகிறார்கள். தன்னேரில்லா தமிழ் என்று முழங்குகிறார் தண்டியார். உலகத்தில் அழியாது தனித்துவம் பெற்ற உலகத்தின் ஒரே மொழி தமிழ்தான் என்று இத்தாலிய மொழியர் ஆய்வறிஞர் மார்க் முல்லர் அவர்கள் பெருமையோடு குறிப்பிடுகின்றார்கள். அமெரிக்க மொழியியல் பேரறிஞர் ரிக்சட் அவர்கள் உலகத்தில் இலக்கண இலக்கியங்களை கொண்ட செழுமையாந்த செம்மாந்த மொழி தமிழ் ஒன்றுதான் என்று பெருமையோடு பறைசாற்றுகிறார். அவ்வளவு பெருமைக்குரிய மொழி எங்கள் அன்னை தமிழ் மொழி. இந்த மண்ணிலே பிறந்த மதிப்பிற்குரிய மொழி ஞாயிறு பாவாணர் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், தமிழ் இயற்கையாக தோன்றிய மொழி. அப்படியானால் அந்த மொழிக்கு 16 சிறப்புகள் இருக்க வேண்டும். தொன்மை, முன்மை, எளிமை, ஒன்மை, இளமை, வளமை, தாய்மை, தூய்மை, செம்மை, திருமை, இயன்மை, வியன்மை என்று இப்படி 16 சிறப்புகளை கொண்ட உலகத்தின் ஒரே மொழி எங்கள் தாய்மொழி தமிழ் மொழி என்று போற்றுகிறார்கள். உலகத்தில் 1 கோடி சொற்களை கொண்ட மொழி நமது அன்னை தமிழ் மொழி. சொல்லுதல் என்றால் அசைத்தல், அறைதல், இசைத்தல், இயம்புதல், உரைத்தல், உளறுதல், எண்ணுதல், ஓதுதல், கத்துதல், களத்தல், கிளத்தல், கிளத்துதல், குயிலுதல், குளறுதல், சாட்டுதல், செப்புதல், நவிழுதல், நுவழுதல், வளத்தல், விடுத்தல், விதத்தல், விளத்துதல், பறைதல், பகர்தல், பண்ணுதல், போற்றுதல், சாற்றுதல் என்று இப்படி 40 வகையான சொற்களை கொண்ட உலகத்தின் ஒரே மொழி எங்கள் தாய்மொழி தமிழ் மொழி. ஒற்றை சொற்கள் மட்டும் என் அன்புக்குரியவர்களே 84 சொற்கள் இருக்கிறது. வா, போ, வை, கை, மை, சி, ஆ, ஊ என்று இப்படி ஒற்றை சொற்கள் மட்டும் உலகத்தில் உலக மொழியில் வரலாற்றில் 84 சொற்களை கொண்ட உலகத்தின் ஒரே மொழி எங்கள் தாய்மொழி தமிழ் மொழி. எந்த மொழியின் துணை இல்லாமல் தனித்து இயங்கக்கூடிய மொழி எங்கள் அன்னை தமிழ் மொழி.
இனிமை தமிழ் மொழி எமது, எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்தனல் அமுது. கனியை பிழிந்திட்ட சாறு எங்கள் கதியில் உயர்ந்திட்ட யாம்பற்ற பேரு. தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழினும் வேறெங்கும் யான் கண்டதில்லை. நனி உண்டு காதல் தமிழர் யாவருக்குமே தமிழ் மீதில். தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரமுண்டு தமிழருக்கு இப்புவி மேலே. தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரமுண்டு தமிழருக்கு இப்புவி மேலே. தமிழ் எம்மில் எம்முயிர் பொருளாம் இம்ம தமிழ் குண்டு மேல் நாடெங்கும் இருளாம் என்று பாடுகிறார் நமது பாட்டன் புரட்சி பாவலர் அவர்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே சங்க இலக்கியத்திலே இறையனார் களவியல், அதிலே ஒரு தலைவனும் தலைவியும் சந்திக்கிறார்கள் என் அன்புக்குரியவர்களே. சந்தனமும் சவ்வாதும் ஆசினியும் அசோகமும் கோங்கும் வேங்கும் குரவமும் விரிந்து நாகமும் திலகமும் நரவமும் நந்தியும் மாதவியும் மல்லிகையும் மவ்வளோடு மனம் கமழ்ந்து பொறிப்புங்கும் புன்னாகமும் முருங்கொடு முகை சிறந்து வண்டரைந்து தேனாந்து வரிக்குயில்கள் இசைபாட தன் தன்றல் இடைவிராய் தனியவரை முடிவு செய்யும் ஒரு பொழிலது நடுவன் மாணிக்க செய்குண்டின் மேல் பெசும்பு தொடைப்பு பசுமண் புத்து வெறியுறு நறுமலர் வேங்கை கொய்தால் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே வேர் சொற்களோடு இயங்கிய மொழி உலக வரலாற்றிலே எங்கள் அன்னை தமிழ் மொழியை தவிர வேற எந்த மொழியும் இல்லை. சங்க இலக்கியத்திலே முதல் நூலாக இருப்பது திருமுருகாற்றுப்படை. அந்த திருமுருகாற்றுப்படையில் மலை உச்சியிலே இருந்து அருவி கொட்டுவதைப் போல எமது பாட்டன் நக்கீரன் இயற்றியிருக்கிறார். வல்லினமும் மெல்லினமும் வளமையான இடையிறத்தையும் வளைத்து நெளித்து மலை உச்சியிலே இருந்து நீர் வழிவதைப் போல நீர் கொட்டுவதைப் போல எழுதுகிறார். உலகத்தில் எந்த ஒரு மொழியியல் அறிஞரும் புலவர்களும் கவிஞர்களும் அப்படி எழுதியல் என்று உலக மொழியியல் ஆய்வாளர்கள் போற்றுகிறார்கள். மலை உச்சியிலிருந்து அருவி கொட்டுது, வார்த்தைகளை அப்படி அமைச்சு பாடுறான். வேறுபல் துயிலின் உடங்கி அகில் சுமந்த ஆழமுழு முதல் உருட்டி வேரல் பூவுடை அலங்கு சினை புலம்ப வேர்கிண்டு வெண்பெரு நெடுவரை பருதியில் தொடுத்த தங்கமல் அழல்லால் சிதைய நண்பல் ஆசினி முதுசொலை கலாவை கோம்படு மாமுக முசுகளை பணிப்ப பூணுதல் இரும்பிடி குளிர்ப்ப வீசு வரும் களிற்று முத்து உடை வான்கிற்று முழுமுதல் துமையனல் பொன்மணி நிறம் கிளற பொன்கொழியா வாழை முழுமுதல் துமைய தாளை இளநீர் விழுகொலை உதிரத்தாக்கி கரிகுடி கரும்புனார் சாய பொறிபுற மடநட மஞ்சை பலவுடன் வெறிய கோழி வயபுட எரிய கல்லலோடு குறுமயிர் யாக்கை குடாடி ஒளியம் பெருங்கல் விடர் அலைசெறிய கருங்கோட்டு ஆமானல் ஏறு சிலைப்ப சேர் என்று இழுமன இழிதரும் அருவி பழமுதிர் சோலை மலை கிளவுன என்றால் மலை உச்சியில் இருந்து அருவியை கொட்டுமே அன்புக்குரியவர்களே. அவ்வளவு அழகு மொழி உலக வரலாற்றிலே எங்கள் அன்னை தமிழ் மொழியை போல வேற எந்த மொழிடா இருக்கிறது? என் தாய்மொழி தமிழுக்கு இல்லாத சிறப்பு உலகத்தில் எந்த நாய்மொழிக்கா இருக்கிறது? நாய்களே, எந்த நாய்க்கு இருக்கிறது? ஒளிக்கடலில் முதலாய் உதித்து வந்த பேரலையே, கலைக்கடலை நாவினாலே கடைய வந்த செவியமுதே, பிறந்த நாள் தெரியாத பேர் அழகே, பிற மொழிகள் இறந்த நாள் காண தினம் இளமை பெற்று வந்தவளே, நயந்த மொழிகள் இங்கு 4000 இருந்தும் உயர்ந்தவளே, வல்லினமும் மெல்லினமும் வளமையான இடையினமும் நல்லினமாய் வாய்க்கப்பட்டு நடக்க வழி செய்தவளே, முதியவளாய் இருந்தாலும் மோகம் தரும் அழகாலே புதியவளாய் இருப்பவளே, பூவை போல் சிரிப்பவளே, நிற்காத காற்றை போல் நிமிர்கின்ற ஒளியைப் போல் எல்லோருக்கும் பொதுவாக இருப்பவளே, உன்னை நான் உச்சரிக்கும் போதிலே ஊறுகின்ற எச்சிலும் தேனாகும் இதழ்களும் பூவாகும், அறம் நீ பொருள் நீ அறியாத பொருளும் நீ என்று நமது பாட்டன் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் பாடுகிறார்கள். வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே, மாண்புகள் நீயே எம் தமிழ் தாயே, வீழ்வாரை வீழாது காப்பவள் நீயே, வீரனின் வீரமும் வெற்றியும் நீயே, தாழ்ந்திடும் நிலையிலும் உணைவிடிப்பேனோ தமிழன் என்னாலும் தனை குழிவேனோ, சூழ்ந்தின்பம் நல்கிடும் பைந்தமிழ் அன்னாய் தோன்றுடல் நீ உயிர் நான் மறப்பேனோ, செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நீ நைந்தா எனில் நைந்திடும் வாழ்வு நன்னிலை உனக்களில் எனக்கும் தானே, முந்தைய நாளினில் அறிவுமில்லாது மொய்த்தனன் மனிதராம் புதுப்புணல் மீது செந்தாமரை காடு பூத்ததைப் போல செழித்த என் மொழியே தமிழே வாலி என்று போற்றுகிற என் அன்னை தமிழ் மொழி. கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கலையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிட ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரல நீரும் இனியன என்பேன் கண்டீர் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். நீள சுடர்மணி வானம் அங்கே நிறைய குளிர் வெண்ணிலவாம், காலை பருதியின் உதயம் அங்கே கடல் மேல் எல்லாம் ஒளியாம், மாலை சுடரில் மூழ்கும் நல்ல மலைகளின் இன்ப காட்சி, மேலன எழுதும் கவிஞர் தமிழின் விந்தையை எழுத தரமோ,
சென்னல் மாற்றிய சோறும் பசுனை தேக்கிய கரியின் வகையும் தன்னிகர் தானிய முதிரை கட்டி தயிரோடு மிளகின் சாரும் நன்மதுரஞ்சை கிழங்கு காணில் நாவினுத்திடும் அப்பம் உன்னை வளர்ப்பன தமிழா, உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்று புரட்சி பாவலர் பாடுறான். தெல்லுற்ற தமிழரின் சுவை கண்டார், இரங்கமர் சிறப்பு கொண்டார் என்று பாரதி பாடுறான். அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கு முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையே மண்ணில் அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகளே, இன்னொரும் பாப்பத்தே எந்தொகையே, மண்ணின் சிலம்பே, மணிமேகலை வடிவே என்று நாங்கள் போற்றுகின்ற எங்கள் அன்னை தமிழ் மொழியை எவன் பழித்தாலும் அவனை மிதி விடாத. உலகத்தின் மூத்த மொழி, உலகத்தில் வாழ்கிற 12 கோடி தமிழ் தேசிய இனத்தின் மொழி. என் மொழியை பழிக்கிற கேட்க ஆள் இல்ல. உன்னுடைய வரலாறும் என்னுடைய வரலாறும் ஒன்றா? நாங்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த உலகத்தை நேசித்தவர்கள். சங்க இலக்கியத்தில் என் அன்புக்குரியவர்களே முதல் நூலாக இருப்பது திருமுருகாற்றுப்படை. அதிலே முதல் பாடலில் நக்கீரர் உலகம் என்றுதான் தொடங்குகிறார். உலகம் உவப்ப வளவேறு திரிதரு சேய்விளங் கதுரளி என்று உலகம் என்று தொடங்குகிறது. உலகத்தின் மாண்பை நேசித்தவர்கள், உலகத்தை பற்றி யோசித்தவர்கள் நாங்கள்.